நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க மனசை கஷ்டப்படுத்தினது பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. வேண்டாப்பா சூர்யா, நீ எதுவும் பேச வேண்டாம். எப்ப நீ உண்மையை சொல்ற, எப்ப நீ நடிக்கிறன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. ஒருத்தவங்க உயிரோட இருக்கும்போது அவங்கள கொலை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? தாய் மனசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்பா. பெத்த தாய் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு இப்படி காதை பிடிச்சு காலை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா எந்த தாயா இருந்தாலும் கண்டிப்பா மன்னிக்க தான் செய்வா. ஆனா வேண்டாப்பா, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க, அது போதும். வேண்டாப்பா. ஆனா தயவு செஞ்சு ஒண்ணு மட்டும் எனக்காக செய். அம்மா மேல தயவு செஞ்சு பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காத. அதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. என்னால இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாதுப்பா. நீ இப்படி எல்லாம் பண்றது என்னால பார்க்க முடியல. அத்தை, அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீ எதுவும் பேசாத சந்தியா. நீ எதுக்காக வேதனைப்படுற? உன்னோட புருஷன் சூர்யா உனக்காக தான் வாழ்றான், உனக்காக உயிரை கூட விடுவான். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் உன் கூட தான் இருக்கான். 16 நாள் விரதம் இல்லம்மா, 16 வருஷம் ஒவ்வொரு நாளும் நீ விரதம் இருந்து சாமி கும்பிட்டாலும் சரி, இப்படி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா ஓ அதிர்ஷ்டம் ஏன் புள்ள உனக்கு கிடைச்சிருக்கா. இது வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஏன் புள்ள உனக்கு துணையா இருந்திருக்கா. நான் 15 நாள் பரீட்சை வச்சப்போ உனக்கு துணையா இருந்தா உனக்கு அந்த பரிசை வாங்கி கொடுக்கறதுக்கு அவ கையையும் வெட்டிக்கிட்டா. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. புருஷன் பொண்டாட்டி நீங்க 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்கீங்க. இந்த வீட்லயும் நீ சந்தோஷமா இருக்க. உன் புருஷனோட தம்பி, அவன் பொண்டாட்டி, நாத்தனார் விஷயத்துல உனக்கு சந்தோஷம் தான். அப்புறம் ஏன் நீ வேதனை படுற? யாருக்காக? மிச்சம் இருக்கிறது நான் தானே. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்றதால உன்னால சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா ஏன் புள்ள சூர்யா, ஏன் புள்ள உன்னை ஏன் கிட்ட இருந்து நான் பண்ற கொடுமையில இருந்து உன்னை விடுவிக்க பெத்த தாயின்னு கூட பார்க்காம ஏன் முன்னாடி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தான். அத்தை, இவரை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவர் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நீங்க நினைக்கிறது காரணம் இல்ல. அத்தை, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சந்தியா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ சொல்றத பார்த்தா இவரை நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கல, ஏதோ ஒரு மரத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன் புள்ள எனக்கு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட மருமக சொல்றத கேட்க வேண்டி இருக்குல்ல. நீ சொல்றது உண்மைதாமா சந்தியா. அத்தை, நான் உங்ககிட்ட சொல்ல வரது உங்க புள்ளைய பத்தி இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்றேன். அத்தை, நான் உங்ககிட்ட சொல்ல வரது ஒண்ணுதான். என் புருஷனா இருந்து கூட இவர் எப்பவாவது தப்பு பண்ணலாம். ஆனா உங்க பிள்ளைய அவர் தப்பு பண்ண மாட்டாரு. அத்தை, உங்க பிள்ளை எந்த தப்பும் பண்ணல. அவரை பத்தி உங்களுக்கே தெரியாதா?
யார் பேச்சையும் கேட்க நீங்க தயாரா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்ப உங்க புள்ள சார்பா பேசுறதுக்காக இங்க வரல. நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா என்ன உண்மைன்னு தெரியாம உங்க புள்ளைக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய அநியாயம் ஆயிடும் அத்தை. கண்ணால பாக்குறத உண்மைன்னு நினைக்கிறதா இல்ல நீ சொல்றத உண்மைன்னு நினைக்கிறதா? நான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையுமே நல்லா பாத்துட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடு. அத்தை, ஒரு சில நேரம் கண்ணு முன்னாடி இருக்கிறது கூட பொய்யா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது கல்லா தெரியலாம். ஆனா புரிஞ்சுக்கிறதுனால கோவில்ல இருக்கிற ஒரு கல்ல கூட நம்ம கடவுளா பாக்குறோம்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. அத்தை, உங்க புள்ள என்னோட சந்தோஷத்துக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடிச்சாருன்னு நினைக்கிறீங்கல்ல? அது மட்டும் முழு காரணம் இல்ல அத்தை. அவர் இப்படி பண்றதுக்கு இன்னொரு காரணம் உங்க சந்தோஷத்துக்காகன்றதை நீங்க மறந்துடாதீங்க. அத்தை, உங்க புள்ளைய 4 பேர் கெட்டவன் கோவக்காரன்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இதே 4 பேரு உங்க வீட்டு மருமக உங்க புள்ளைய விட்டுட்டு போயிட்டான்னு வாய்க்கு வந்தபடி பேசினா உங்களால அதை தாங்க முடியுமா? இன்னொரு விஷயம் அத்தை, அப்ப எல்லாரும் உங்க புள்ளைய பார்த்து கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மத்தவங்க அவரை பார்த்து சிரிப்பாங்கன்னு அவர் கவலைப்படல. அவர் கவலைப்படவும் மாட்டாரு. அவர் வருத்தம் இல்ல உங்களை பத்தி தான். பெரியத்த மாதிரி ஆளுங்க உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சிரிக்க கூடாதுன்னு அவர் அப்படி நடிச்சாரு. அத்தை, அவர் நடிச்சாருங்கிறதான் உண்மை. நாளைக்கு யாரும் எதுவும் பேசிடக்கூடாது இல்ல. ஒருவேளை நாளைக்கு மாமியார் மருமகளை துரத்திட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா குடும்பத்தை நீங்க பாத்துக்கலன்னு யாராவது சொல்லிட்டா? என் மேல இருக்கிற அக்கறையிலையும் பண்ணாரு, உங்க மேல இருக்கிற மரியாதையும் அவர் காப்பாத்திட்டாரு. அத்தை, உங்க புள்ள ஒரு நிமிஷமும் விஷத்தை குடிச்சிட்டு இருந்தாரு. அவரோட மனசு எரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருந்தாரு. நம்மள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம 2 பேருக்காகவும் தான் அதை பண்ணாரு. நான் சொல்ல வந்த உண்மை இதுதான் அத்தை. இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அத்தை. இதுக்கப்புறமா எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கு நடுவில் நான் எப்பவும் வரல, இனிமேலும் வரமாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை வேற இப்ப நல்ல கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் போனதுக்கு அப்புறம் நல்லா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா ஏன் நிலைமை என்னன்னு தான் புரியல. நான் பட்னி கடந்து சாக வேண்டியதானா? ஒருவேளை நான் செத்துட்டேனா இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன 2 நாள்ல மறந்து வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால நான் ஒண்ணு பண்றேன், யாருக்கும் தெரியாம 2-3 லட்டை எடுத்து சாப்பிடுறேன். உயிருங்கிறது ரொம்ப முக்கியம், அதை காப்பாத்திக்கணும். அதனால நான் இதை எடுத்து சாப்பிடுறேன்.
விக்ரம், சவிதா, எல்லாரும் வந்து உங்களை சாப்பிட கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏன் நீங்களே வரமாட்டீங்க? அம்மா சந்தியா, சொல்லுங்க அத்தை. சூர்யா எங்க இருக்கான்? அவன் ஏன் இன்னும் சாப்பிட வரல? இது சாப்பிடவா வேண்டாமா? ஐயோ, இது சாப்பிட்டாலும் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப சாப்பிட வேண்டாம். சூர்யா, அன்னலட்சுமிக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் அவங்க வேலை இல்ல. வா, முதல்ல வந்து சாப்பிடு. வா. அம்மா, எனக்கு பசி இல்லம்மா. வா, வாங்குறல்ல. அம்மா, முதல்ல ஒண்ணு சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒன்ன மாதிரி புடிச்சிட்டு இருக்க பழக்கம் எனக்கு இல்ல. நான் உன்னை பெத்தவல்ல, அதனால உன்கிட்ட சண்டை போடுறதுக்கும் கோவப்பட்டு சமாதானம் ஆறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வா, முதல்ல வந்து சாப்பிடு. இல்லன்னா உன் பொண்டாட்டி முன்னாடியே வச்சு உன்ன நல்லா அறைய போறேன். இது கண்டிப்பா நடிப்பில்லப்பா, உண்மையான அறைதான். வா, முதல்ல வந்து சாப்பிடு. அம்மா, நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. நிறைய தவா இருந்திருக்கும் போல இருக்க. அதனாலதான் நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. பேசி முடிச்சிட்டேல்ல சூர்யா, இனி வா. எனக்கும் ரொம்ப பசிக்குது. வா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் காதை பிடிச்சா என்ன அர்த்தம்? வா, முதல்ல வந்து சாப்பிடு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப பசி. வாப்பா. சூர்யா, சின்ன வயசுல உனக்கு டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல? வா, இன்னைக்கு இங்க உட்காரு. மருமகள்களா, சாப்பாடு தட்டெல்லாம் இங்கே எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு எல்லாருமே இங்கேயே சாப்பிடலாம். சரிங்க அத்தை.
அத்த இந்தாங்க. வேண்டாம். இன்னைக்கு நான் என் பிள்ளையோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க. இந்த எடுத்துக்க சவிதா. இந்தப்பா, முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. அம்மா, உங்களோட மொத்த பாசத்தையும் இப்படி அண்ணன் மேலதான் காட்டுவீங்களா? ஆ? என்ன நீங்க செடியில இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தீங்களா என்ன? நல்லா பேச கத்துக்கிட்ட. இந்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்குமா? அம்மா கையால ஊட்டி விட்டா சாப்பாட்டோட ருசியே மாறிடும். ரொம்ப ருசியா இருக்கும். கஷ்டப்பட்டு சமைச்சதுன்னா கைய சுட்டுக்கிட்டு இடுப்பு வேற வலிக்குது. இவங்க அம்மா ஊட்டி விட்டா இவருக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ரொம்ப பொறாமையா இருக்கா மீனாட்சி? உன் புருஷன் உன்னையும் தான் சேர்த்து பாராட்டுறான். எப்படி நீ சமைச்சேன்னு தெரியல, ஆனாக்கு சாப்பாடு ருசியா இருக்கு. அத்தை நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உயிரியே கொடுப்பேன். போதும் போதும். உண்மையிலேயே இது பெரிய அதிசயம்தான். யாராவது பேப்பர் பேனாவை எடுத்து இன்னைக்கு டேட்டா அதுல குறிச்சு வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் எல்லாரும் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? இன்னைக்கு முதல் முறையா ஒரு மாமியார், அதுவும் என் மனைவி சரோஜா மாதிரி மாமியாரு, அவ மருமக சொன்னதை சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. அதனால தானே இன்னைக்கு சரோஜா சந்தியா மருமக சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சூர்யாவை மன்னிச்சிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு சரோஜா சந்தியா மருமக சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சூர்யாவை மன்னிச்சிட்டா. கொடுங்க மாமா. கடவுளே, கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இல்லை சந்தியா, பரவாயில்ல. நான் கை வேற கழுவணும். நானே எடுத்துட்டு போறேன். நான் பார்த்துக்கிறேன். கஸ்தூரி, என்கிட்ட கூட நீ போய் கிச்சனை சுத்தம் பண்ண. சந்தியா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ என்கிட்ட வந்து சொன்னதாலதான் என் பிள்ளைய மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. என் குடும்பத்தோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட சந்தோஷம். அதனால நான் இப்ப சூர்யாவை மன்னிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் குடும்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். ஏய் அண்ணா குடு. அங்க இல்லண்ணா. முதல்ல என் 300 ரூபாய் கொடு. எதுக்காக அப்படி பண்ண மாட்டேன். மரியாதையா பாக்கெட்ல இருக்கிற 300 ரூபாய் எடு. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. போய் பாத்திரத்தை எல்லாம் கழுவு. ஒருவேளை நீ வீட்டை ஒழுங்கா சுத்தம் பண்ணாம கரப்பாம்பூச்சி வந்தது, அதை எல்லாத்தையும் உன் அறைக்குள்ளே விட்டுருவேன். சரிங்க அத்தை.
எவ்வளவு நாளுக்கு அப்புறம் புது ஷர்ட் வாங்கியிருக்கேன் தெரியுமா? தண்ணி அடிச்சு கொடு.